இலங்கைக்கு இன்ப சுற்றுலா சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த தம்பதி குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவத்திலிருந்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பி தாயகம் திரும்பியுள்ளனர். சென்னை எழும்பூரைச் சேர்ந்தவர்கள் இனியன் கீதாஞ்சலி தம்பதி. கடந்த நவம்பர் மாதம் திருமணம் முடிந்த நிலையில் புதுமண தம்பதியான இருவரும் தேன்நிலவுக்காக இலங்கை செல்ல முடிவெடுத்தனர். அதன்படி கடந்த 19ஆம் தேதி கொழும்புக்கு சென்றனர். ஆனால் தங்களின் இனிமையான தேன்நிலவு பயணம் கொடூர நிகழ்வின் சாட்சியாக இருக்கும் என அவர்கள் நிச்சயம் நினைத்திருக்க மாட்டார்கள். இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த பகுதிகளில் ஒன்றான கிங்ஸ்பரி நட்சத்திர விடுதி அருகே இருந்த மற்றொரு விடுதியில் தங்கியிருந்த இனியன் தம்பதி குண்டு வெடிப்பின் பொழுது நிகழ்ந்த சம்பவங்களை மிரட்சியுடன் விவரிக்கின்றனர். கிங்ஸ்பெரி ஹோட்டலை கிராஸ் பண்ணி வரோம். அப்போ தான் கரெக்டாக பிளாஸ்ட் முடிஞ்சு எல்லாருமே வந்து செட்டில் ஆன டைம். ஸோ அதை கிராஸ் பண்ணி வரும்போதே பார்த்தா ஒரே சுற்றி எல்லாருமே ஓடுறாங்க வராங்க, நிறையா ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின், என்னென்னமோ எல்லாமே வருது. பார்க்கும்போதே வந்து என்னமோ நடக்குது அப்படின்னு தெரியுது. அந்த ஹோட்டலில் கிராஸ் பண்ணிகிட்டே திரும்பி எங்கள் ஹோட்டலுக்குள்ளே வரும்போது பார்த்தா அப்படியே கதறிட்டு ஓடுறாங்க, எல்லாரும் அப்படியே ஓடுறாங்க. ஹோட்டல் வேலை செய்கிறவங்க, அங்கே இருந்த கெஸ்ட்டுங்க எல்லாரும் அப்படியே ஓடும் போதே வந்து ரொம்ப சிவியாரிட்டி இருக்குன்றது மட்டும் புரிஞ்சிருச்சு. ஆம்புலன்ஸ் குடுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. ஆம்புலன்ஸ் வருது போகுது. அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்பயே வந்துருச்சு. என்னதான் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஒரு மாதிரி மனசு அப்படியே ரொம்ப உலுக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். மகிழ்ச்சியாக தொடங்கிய பயணம் ஒரு கட்டத்தில் உயிருடன் வீட்டிற்கு சென்றாலே போதும் என்ற நிலைக்கு வந்து நின்றதாக கூறுகிறார் இனியன். ஒரு மகிழ்ச்சியோட வந்து நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பென்டோட்டாவில் பீச்சில் இருந்தோம். 20ஆம் தேதி கொலம்போலையும் வந்து நிறைய வந்து இந்த மாலுக்கு போகிறதுலேருந்து அவங்களோட மியூசியம் போகிறதுலேருந்தெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல என்ஜாய்மெண்ட் இருந்தது எங்களுக்கு. 21st வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த அடுத்த 1.5 days எப்போ திருப்பி வீட்டுக்கு வருவோன்ற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு மாலுங்க டார்கெட் இல்லை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் டார்கெட்டாக இருந்தால் வந்து சரி போ வேண்டாம் உள்ளே இருந்துக்கலான்னு வந்து ஹோட்டலில் இருந்துக்கலாம். பட் ஹோட்டல்ஸே டார்கெட்டாக இருக்கும் போது வந்து அது எங்கே போகிறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உண்டாச்சு. வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத சம்பவமாக இது இருக்கும் என கூறும் கீதாஞ்சலி, கொழும்பு விமான நிலையத்தில் அகதிகள் போல கூட்டமாக மக்கள் இருந்ததை நினைத்தாரே இப்பொழுதும் பதற்றமாக இருப்பதாக தெரிவிக்கிறார். என்னதான் ஒரு வெக்கேஷன் பீரியட் அப்படின்னு நினச்சி போன ஒரு விஷயம் இது ஒரு லைஃப் டைமுக்கு வந்து அப்படியே மறக்க முடியாத ஒரு விஷயமா மாறுச்சு. அப்போ அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி யோசிக்கும் போது நாங்கள் உள்ள ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு 2 பேர் வந்து கதறி அழுகுறாங்க. அவங்க யாரோ தெரிஞ்சவங்க அந்த இன்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க என்னமோ தெரில. அப்படியே கதறி ஒரு பொண்ணு வந்து அழுகுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்தோம். இப்போ வந்து அவன் வந்து ஒரு ஆள் இல்லாமல் வந்து நம்ம எல்லாரும் இப்போ நாங்கள் கிளம்புறோம், இன்னொருத்தங்க இருக்காரு போல், நம்மலாம் கிளம்புறோம் அந்த பொண்ணு சொல்லி அழுகும் போது அப்படியே நெஞ்சை வந்து அப்படியே உருக்குது. இலங்கை குண்டுவெடிப்பில் நல்வாய்ப்பாக தாங்கள் உயிர் தப்பினாலும் இவ்வளவு உயிர் போக காரணமான சம்பவத்தில் இருந்து வெளிவரவே பல நாட்களாகும் என்றே இனியன் தம்பதியினர் தெரிவித்தனர்.